கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாளை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இன்னும் விசேஷமாக கிளாடிஸ் அவர்களுக்கு பிறந்தநாள். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். எத்தனை வயசு உங்களுக்கு? 83 73. தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளையும் காணும்படியாக உங்கள் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், இன்றைக்கி எல்லாம் வெயில் அடிக்குன்னு பார்த்துட்ருக்கோம், சம்மர்ட்டு. ஆனால் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழையிலையும் நீங்கள் அனைவரும் தேவனை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். என்ன நோக்கத்தாக, எதனால் நீங்கள் வந்திருக்கீங்க தேவனை சந்திக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நாளைக்கு? நம்ம தேவனை சந்திக்க வர்றது எதாக இருக்கணும்? அவர் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம வருவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அது நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா நான் யாருக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் யாருக்காவது ஒரு விதத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கிறோம். அது வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதில் சில காரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவர்கள் உதாரணத்துக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வாத்தியாருக்கு பிள்ளைகள் அப்போ கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. இப்போ நடக்கிறாங்களா எனக்கு தெரியல. இப்போ உள்ள ஜெனரேஷன் பொதுவாக என்ன செய்வாங்க? வாத்தியாருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதே போல் இன்னும் தலைவராக இருக்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் என்ன செய்கிறாங்க? மற்றவர்கள் அனைவரும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அவர்களும் அவருக்கு மேலே உள்ள கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன காரணத்தினால, என்ன நோக்கத்தினால கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நடக்கிறார்கள்? அவர்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா, அவர் உண்மையாகவே அவர் மேலே வைத்த அன்பினால் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, இல்லை அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கையினால் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, இல்லை அவர் மேலே உள்ள விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? அப்படி நம்ம பார்த்தோம்னா, டீச்சருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற எதுக்காக நடக்கிறாங்க? இல்லைன்னா என்ன ஆகிடும்? பனிஷ்மெண்ட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அதே போல் இன்னும் நம்ம வேலை இடத்துல நம்மளுக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன செய்கிறோம்? இல்லைன்னா என்ன செய்வாங்க? அங்கேயும் பார்த்துருப்பீங்க, நம்ம அவங்களுக்கு சொல்கிறபடி கீழ்ப்படிந்து நடக்கலாம்னா நம்மளுக்கு சாங்ஷியம் இன்னும் பல காரியங்கள் நடக்கும். அதுமாதிரி அதனால கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையாகவே அவர்களிடத்தில் உள்ள அன்பினாலோ இல்லதோ அவர் மேல் வைத்த நம்பி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையினால செய்கிறோமா பார்த்தோம்னா இல்லை. இது இந்த உலக பிரகாரமான மக்களிடம் நாம் காட்டும் ஒரு விதமான கீழ்ப்படிதல் சொல்லலாம். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகம் என்ன சொல்லின்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவன் கீழ்ப்படிந்தவர்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது கீழ்ப்படியாமல் நடக்கும்போது அதன் விளைவு என்ன? அவர்கள் என்ன விதமான ஒரு காரியத்தை சந்தித்தார்கள், என்ன விதமான அழிவை சந்தித்தார்களோ நம்ம பார்க்கணும். அப்போ கீழ்ப்படிந்து நடப்பது, தேவன் கீழ்ப்படிந்த எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான காரணம் என்று பார்ப்போம். அதுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக நம் பரிசுத்த ஆவியானவர் உதவி அனைவரும் தலைவலிக்க வேண்டி நாடுவோம். மகா உன்னதங்களில் விட்டிருக்க பரிசுத்தமுள்ள எங்கள் பரலத்தின் தந்தையே, இந்த வேளையில் முத்திருப்பாத்தல் அடியனையும் எங்கள் உள்ள ஒவ்வொருவரையும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரேப்பா, இன்றைக்கு உண்மை குறித்த காரியங்களை, பரலத்தின் காரியங்களை நாங்கள் தியானிக்கும்போது நீர்தாமே ஆண்டவரேப்பா பரிசுத்தன் மூலமாக நீர் பேசும் அடியினை முற்றும் முழுமையாக மறைத்து நீர் பேசும் அடியினும் நாங்களும் அந்த காரியத்தை கேட்டு இன்னும் நாங்கள் ஒருபடி ஆவிக்குரியவர்கள் நாங்கள் வளர்ந்தவர்களாக இன்னும் நெருங்கினவர்களாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தில் சில கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாயும் இயேசு கிறிஸ்தின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரிசுத்தமுள்ள பரலத்தின் பரமத்தந்தி, ஆமென். நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக 2 கேள்விகளை உங்கள் மையத்தில் வைக்க விரும்புகிறேன். அந்த 2 கேள்விகளை நானும் சரி நீங்களும் சரி ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயத்தில் வைத்து அந்த கேள்வியை நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம்
எப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு இந்த தேவ செய்தியின் வாயிலாக நம்மளை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். முதல் கேள்வி, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? நானும் சரி நீங்களும் சரி, நாம் தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யறோம், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ரெண்டாவது கேள்வி, கீழ்ப்படிந்து நடக்கிறோம்னா என்ன நோக்கத்தினால, என்ன காரணத்தினால நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன், எதனால, என்ன காரணம் சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும் இந்த 2 கேள்வி தான் நான் வச்சிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எடுத்தோம்னா இந்த உலகத்தில் பலவிதமான மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன நோக்கம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, சிலர் என்ன நோக்கத்தினால் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், தேவன் மேல் உள்ள பயத்தினால் சிலர் கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் சொல்லி பார்க்கலாம். சிலர் பெற்றோருக்கு பயந்தும் இல்லை மற்றவர்களுக்கு பயந்து என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது போல் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அதற்காக வேதம் வாசிப்பது சரி, ஆலயத்துக்கு வருவது சரி, என்னது மற்றவர்களுக்காக அது ஒரு கடமையாக அவர் வருவதும் உண்டு. அது தேவன் மேல் உள்ள உண்மையான அன்பு கிடையாது. அடுத்ததாக இன்னும் பார்த்தோம்னா, சிலர் உண்மையான தேவன் மேல் உள்ள அன்பினாலும் அவர்கள் தேவனை விசுவாசித்தினாலும் வருவதும் உண்டு. ஆனால் தேவனிடத்தில் உண்மையான அன்பு வைத்து தேவனிடத்தில் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதன் ஆசீர்வாதங்கள் நிறையவே இருக்கிறது, பல இருக்கிறது. நம்ம வேதத்தை எடுத்து பார்த்தோம்னா நிறைய அதுக்கான காரணங்களும் அதற்கு சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம் என்றால் நிறைய மக்கள், தேவ மக்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆதியாகமம் 22வது வசனம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 22:18. ஆமாம், இங்கே என்ன பார்க்குறோம், நீ சொல்லி கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் பார்க்கிறோம். நம்ம என்ன அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சந்ததியாக என்ன செய்கிறார்கள், அவர்னால என்ன செய்யறாரு, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்ன செய்யறாரு, ஆபிரகாம் என்ன செய்யறாரு, தேவன் ஆபிரகாமை ஈசாக்கு பலியிட சொல்லி கேட்கும்போது என்ன செய்யறாரு, அவர் கீழ்ப்படிதை பார்க்குறோம். அதை பிற்பாடு பார்ப்போம். அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம மட்டும் கிடையாது, நம்மளுடைய சந்ததி, நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளும் சந்ததியாக என்ன செய்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். கீழ்ப்படிதல்னு எடுத்தோம்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஒருத்தர் கீழ்ப்படினா என்ன செய்யணும், அவரை நம்ம அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பதுன்னு அர்த்தம். கீழ்ப்படிதோட முதல் அடி என்ன, கீழ்ப்படிதல். ஒருத்தர் கீழ்ப்படினா நம்ம முதல் அடி என்னது, முதல்ல நம்ம என்ன செய்யணும், அவரை நம்ப வேண்டும். முதல்ல நம்பிக்கை இருக்கணும். முதல்ல அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம அவருக்கு கீழ்ப்படியும். அப்போ கீழ்ப்படியுதுன்னா முதல் அடி நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதிகாரிகளும் இருக்கிறாங்க, இன்னும் இந்த போர் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு மேலே உள்ள அதிகாரி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, உடனே இன்னும் அந்த ஆர்மியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், உடனே அவள் கீழ்ப்படிஞ்சு நடக்க, எதிர்த்து பேசவே முடியாது, இல்லைனா பனிஷ்மெண்ட்டு. எதிர்த்து பேசினாலும் சரி, அவளுக்கு சொல்லுது கீழ்ப்படியலனா அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னது ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஓரத்தில் தான் ஃப்ரான்ஸில் சொல்லப்போனால் அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்போ அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர் மேலே உள்ள நம்பிக்கையினாலையா இல்லை அன்பினாலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அன்போ இல்லை அவர் மேலே உள்ள நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுக்கும்போது நம்ம தேவனிடத்தில் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன காரணத்துக்காக நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இன்னும் பார்க்க போனோம்னா நம்ம வாழ்க்கையில் சரி, பல பேர் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து, நம்ம நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிஞ்சு நடப்போம். உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் சரி, உதாரணத்துக்கு ஒரு கணவன் ஒரு மனைவியிடமும் சரி, இல்லை மனைவி கணவன்கிட்ட சொல்லும்போதும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அவர்கள் இதை செய்யன்னு சொன்னாங்கன்னா இல்லை இப்படி செய்யாது இப்படி செய்யணும்னு சொன்னாங்க, என்ன செய்கிறாங்க, அவர்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் என்ன செய்வாங்க, கணவன் சொல்கிறத மனைவியோ மனைவி சொல்கிறத கணவனோ இல்லை பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்டு நடப்பாங்க. இப்போ நானே ஒருத்தவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அவர் மருத்துவர் கிடையாது,
ஒரு மருந்து ஒருவர் கொடுத்தாருன்னா அதை எடுத்து சாப்பிடுங்க சரியாப்படுங்க, நம்ம அவருக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைன்னா இவர் கொடுக்குற சாப்பிட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பின்னாடின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறது உண்டு. ஏன்னா மருத்துவர் கிடையாது. சிலப்போ நம்பிக்கை ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லை ஒரு தகப்பனார் இருக்கிறார், ஒரு குழந்தை மேலே இருக்குது, குதின்னு சொல்லும்போது நான் பிடிச்சிக்கிறேம்மா குதிமான்னு சொல்லும்போது என்ன செய்வோம்? அந்த பிள்ளை அவர் தகப்பன் மேல் வைத்த நம்பிக்கையில் தான் என்ன செய்யும், அது குதிக்கும். ஏன்னா அவர் நம்மளை எப்படி என்ன பண்ணுவோம், நம்ம தகப்பன் அவர் விட மாட்டார், அவரை வந்து நம்ம பிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தான் அந்த நம்பிக்கையில் இந்த குழந்தை குதிக்கும். அப்போ அந்த கீழ்ப்படிதலுக்கு உதாரணம் வேதாமத்தில் எடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம் எடுத்துக்கலாம். சொன்னது போல ஆபிரகாம் என்ன செய்தார்? தேவன் வந்து ஆபிரகாம் இடத்தில் உன் மகனை பலியிடுன்னு சொன்ன போது அவர் என்ன செய்தார்? ஏதாவது கேள்வி கேட்டாரா? இல்லை எனக்கு நீர் கொடுத்தது இவ்வளோ வயசான பிறகு எனக்கு கொடுத்திருக்கிறீர் சொல்லிட்டு வேற ஏதாவது என்னை சந்ததி ஆசிரியப்பேன்னு சொன்னீரேன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கிறேன்? ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா அவர் என்ன செய்தார்? தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால என்ன சார், உடனே அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகையினால்தான் அவர் அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டார், சந்ததியாக. அப்போ வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது ஒரு அடிப்படை. அது வந்து அதான் என்ன பண்ணுது, அடிப்படைன்னு சொல்ல அஸ்திவாரம் கூட சொல்லலாம். நாம் வந்து தேவனுக்கு நம்ம தேவன் மேல் விசுவாசம் இல்லைனா, அவர் மேல் நம்பிக்கை இல்லைனா கீழ்ப்படிந்து நடப்போமா? அவரை நம்பலைன்னா நம்ம கீழ்ப்படிந்து நடக்க மாட்டோம். அவர் மேல் நம்ம வந்து நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், அவர் கூப்பிடுதலுக்கு செவி சாமிக்க மாட்டோம். அப்போஸ்தலர்களில் வந்து அவர் அழைத்த போது என்ன செய்தார்கள்? ஒவ்வொருத்தரும் அப்படியே விட்டுட்டு அவர் பின்ன செய்தார்கள். அவரை மேலே நம்பிக்கை வைத்து வச்சுதான் போனார்கள். அவரை நம்பினாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவோ இருக்குது வேதாமத்தோட வாக்கு தத்தங்களை நம்ம நம்புவோம். அவரை நம்ம முழுமையாக நம்பினாதான் அவர் என்ன செய்ய முடியும், அவருடைய 2ஆம் வருகையை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ப முடியும். அவர் 2ஆம் முறை வரேன்னு சொல்லிட்டு போகிறார், வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்னார். அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவர் மேலே நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், இந்த காரியங்கள் எதுவுமே நாம் நம்ப மாட்டோம். நாம் வந்து இன்னொரு காரியத்திலும் நம்ம பார்க்கலாம். ஒரு எப்படி வந்து தேவன் சரித்திரத்தில் வேதாமத்தை எடுத்து பார்க்கும்போது சிலர் வந்து எதற்காக தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தார்கள், இல்லை கீழ்ப்படியாமல் போனதுக்கான காரணங்களை சிலது பார்ப்போம். அதில் ஒரு ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மறுத்தார். எதனால்னா ஜனங்களுக்கு பயந்து என்ன செய்தார், ஜனங்களுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மறுத்தார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24 வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24 வசனம். ஆமாம், இந்த இதில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, சவுல் என்ன விதமான என்ன செய்கிறாரு, அவர் என்ன காரணம் சொல்கிறாரு, அதாவது இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போது என்ன செய்கிறார் அவர், தேவன் என்ன சொன்னார், ஆடு மாடுகளையும் குழந்தைகளையும், அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆடு மாடுகளையும் பெண்களையும் ஆணுங்களையும் குழந்தைகளையும் எல்லாத்தையும் ஜீவவாசிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் அவர் அழிக்கித்து பட சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கும்போது 15ஆவது வசனத்தில், அதுக்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளுடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்புவித்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் வந்து என்ன காரணத்தை சொல்றார், இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. என்னது ஜனங்கள், நான் இல்லை, நான் செய்யல, ராஜா தேவன் சொன்ன காரணத்தை மீறி செய்ய ஜனங்கள் என்ன செய்தாங்க, உம்முடைய தேவன், என்னோட தேவன் கிடையாது, உம்முடைய தேவனுக்கு தான் என்ன செய்யறதுக்கு அவர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. ஒரு இது உம்முடைய தேவனுக்கு பலியிடுறதுக்கு தான் என்ன செய்தோம், நாங்கள் அந்த ஆடு மாடுகளை சாவடிக்காமல் கொண்டு வந்தோம், எனக்காக இல்லை சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ் அவர் தேடுறாரு. அதுக்கு அவர் என்ன அடுத்தது 22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சாமுவேல் என்ன சொல்றாரு, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம் சர்வாங்க தவண பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலுமே உத்தமம். அப்போ எது முக்கியம்,
தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சது நடக்கிறதா ரொம்ப முக்கியம். அதோட பின்விளைவை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அவர் சவுல் என்ன செய்தார், சாதாரணமாக அந்த ஆடு மாடுகளை சாவடிக்காமல், பிள்ளைகளை எல்லாம் சாவடிக்காமல் தான் இருந்தார். ஆனால் தேவன் இப்படி செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும், முழுமையாக கீழ்ப்படிக்கணும். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன செய்தார், அதுக்கு அவர் யோசனைகளை சிந்தனைகளை சொல்வது போல் செய்ததுனால அதோட விளைவு என்னாச்சு, அவர் ஆசீர்வாதம் கிடைச்சது அவருக்கு இல்லை. வேதாகமத்தை எடுத்து 26வது வசனம் எடுத்து வாசித்தோம் என்றால், தேவன் என்ன செய்தார், அவரை ராஜாவில் புறக்கணித்து தள்ளிட்டார். அவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்து, எப்படி அவர் தேவன் ஒரு காரியத்தை சொல்றான்னா எப்படி கீழ்ப்படியணும், முழுமையாக கீழ்ப்படியணும். முக்கால்வாசி கீழ்ப்படிறது கிடையாது. இப்படின்னா 100%, 99, 90 கிடையாது. முழுமையாக நம்ம கீழ்ப்படிது அவசியமா. அவர் அதுமாரி முற்றுமுழுமையாக அவர் கீழ்ப்படியதுனால அவர் என்ன செய்தார், அவருக்கு ஆசீர்வாதம் அவர்கள் என்ன செய்து தேவன் அவரை தள்ளிவிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிது இது எப்படி இருக்குது, அவர் மேலே வைத்த அன்பினால் கீழ்ப்படினோம். மற்றவர்களுக்காகவோ பயந்து என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம ஐயோ நம்ம ஆலயத்துக்கு போனால் சரி, இல்லை நம்ம வேலையிலையும் சரி, நம்ம ஓய்நாள் கண் சரிக்கிறனால என்ன ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை வரும், மனிதருக்கு யாருக்கும் பயந்து என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துடக்கூடாது. இருந்தோம்னா அதோட விளைவு ஆசீர்வாதம் இல்லை, பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன தேவன் சொல்வது போல் முற்று முழுமையாக நம்ம கீழ்ப்படிது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு நம் சம்பவத்தை நம்ம வேதாகமத்தில் எடுத்து வாசித்தோம் என்றால், கீழ்ப்படிது அதையும் பார்க்கலாம். நம்ம ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால என்ன நடந்தது, கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன நடந்ததுன்னு, தேவனுடைய மனுஷனுக்கு என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். 4வது வசனம். ஆமாம், இங்கே என்ன பார்க்குறோம், தேவனுடைய மனுஷன் ராஜாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு, தைரியமா ராஜான்னு கூட ராஜாக்கு எதிராக யாராவது எதிர்த்து பேச முடியுமா? ஆனால் ராஜாக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார், துணிந்து பேசுகிறார். அந்த தைரியத்தோட தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறாரு. ராஜா அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு போது என்ன செய்கிறாரு, தேவனுடைய மனுஷனை தேவன் பாதுகாத்தார். எப்படி, ராஜாவோட கை என்னது மடங்க முடியாமல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே நின்றுடுச்சு சொல்லிட்டு பார்க்குறோம். அவ்வளோ துணிச்சலாக என்ன செய்கிறார் அந்த தீர்க்கதரிசி பார்க்குறார். அப்போ அவர் அதுமாரி துணிச்சலாக தேவன் கீழ்ப்படி நடக்கும்போது தேவனுடைய பாதுகாவல் அவரை சுற்றி இருந்தது பார்க்குது. நாமளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை சுற்றி என்ன பண்ணுது, நம்ம முழுமையாக கீழ்ப்படும்போது அதுக்கு நம்மளுடைய தேவனுடைய பாதுகாப்பு நம்மளை ஒவ்வொருவரையும் சுற்றி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம ஆனால் திரும்ப அவருடைய கை நீட்ட முடங்க முடியாமல் போன போது அவர் அந்த தேவ மனுஷன் என்ன செய்தார், தேவனிடத்தில் கேட்கும்போது என்ன ஆகுது, திரும்பவும் அவர் கை பழைய போல வருது பார்க்குறோம். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த ராஜா அவருக்கு நன்றி சொல்வதற்காக அப்போது ராஜா தேவனுடைய மனுஷன் நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருகிறேன் என்றார். ராஜா என்ன சொல்கிறாரு, என் கூட வாப்பா சாப்பிடு, என்னோட ராஜ விருந்த சாப்பிடு, உனக்கு நிறைய வெகுமானம் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தேவ மனுஷன் கீழ்ப்படிந்தாரா? இல்லை, தேவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்பார், ராஜா சொல்வதற்கு கீழ்ப்படியில. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருந்தார், 8வது வசனத்தை வாசிப்போம். அதில் 1 ராஜாக்கள் அதில் தொடர்ந்து வாசிப்போம். நம்ம ஆமாம், ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நீ எப்படி போனியோ அப்படியே திரும்பி வாழ்ந்து தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, உன் வீட்டில் அரண்மனை, அவருக்கு வீடாக இருக்குது, அரண்மனையில் பாதி கொடுத்தாலும் என்னது எனக்கு வேண்டாம், நான் தேவனுக்கு கீழ்ப்படி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவதே நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு இதே நம்ம 16 வசனத்துக்கு போவோம்.
ஸ்தலத்திலே உம்மோடு நான் அப்பம் ருசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏன்னா அவர் போகும்போது வழியில் என்ன செய்கிறாரு, இன்னொரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அவரை தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவர் பார்த்து இந்த காரியங்கள் சொன்ன 17-18 வசனத்தை வாசிப்போம். 18வது வசனம் முக்கியமாக 17-18. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். ஆமாம், இங்கே என்ன செய்கிறாரு, இன்னொரு என்ன செய்கிறாரு, நானும் தீர்க்கதரிசி தான், உனக்கு அப்பம் கொடுக்க சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, தேவன் தான் எனக்கு தூதரை அனுப்பினான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, போய் சொல்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசி முதல்ல ராஜா பேசும்போது ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் நினச்சிருக்கலாம் அந்த காரியத்தை தேவன் அவர் முதல்ல இன்னொரு காரியத்தை நினச்சிருக்கலாம். தேவனை இப்படி போயிட்டு போன வழியாக வராமல் வேறு வழியாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு, தப்பாக சொல்லிட்டப்பா, நீ வரும்போது உனக்கு டயர்டாக இருக்கும், அதனால் நீ வரும்போது சாப்பிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாரா? ஒரு தடவை சொன்னால், ஆதியில் அவர் சொன்னதுன்னா சரி, இன்றைக்கு அவர் மாற மாட்டார். அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ கடைசி வரைக்கும் அவர் அதை மாறுறவர் கிடையாது. மனுஷன் கிடையாது அவர் மாறுவதற்கு, மனம் மாறுவதற்கு. ரெண்டாவது, அப்படியே காரியத்தை சொல்வதென்றால் அவர் என்ன சொல்லியிருக்க முடியும், அவரும் தேவன் அவரிடத்து நேராக அவர் என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். ஏற்கனவே அவர் பேசுகிறவர், தேவன் அவர்கிட்ட பேசுகிறவராக இருக்கார், ஏற்கனவே பேசியிருக்கலாம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி என்ன செய்தார், அவர் தீர்க்கதரிசி இது தேவன் சொன்னதுன்னு சொல்லி சொன்னோடனே, இது தேவன் தான் எனக்கு தூது சொன்னோடனே அவர் என்ன செய்கிறார், அதை நம்பி என்ன செய்கிறார், அந்த மனுஷன்கிட்ட என்ன செய்கிறார், அவர் தங்கி அவர் சாப்பிட்டுட்டு போகிறார். அப்போ தேவனுக்கு இங்கே என்ன செய்கிறார், தேவன் சொன்னார் என்று சொல்லி ஒரு நபர் சொல்லும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன ஆயிடுது, அவர் தேவன் கீழ்ப்படிதான் நினச்சி தான் அவர் கீழ்ப்படி என்ன ஆயிடுது, தேவனோட ஆசீர்வாதம் அவரை விட்டு விலகினது. முதல்ல அவருக்கு தேவனுடைய பாதுகாவல் இருந்தது பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது, தேவனுடைய பாதுகாவல் அவரை விட்டு நீங்களே பார்க்குறோம். நீங்களது மட்டும் இல்லை, என்ன ஆகுது, அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா 24வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இல்லை? இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? ஏன்னா சிங்கம் என்ன பண்ணும், இப்போ கழுதியும் இருக்குது, மனுஷன் பாரு, முதல் சிங்கம் என்ன பண்ணும், அடிச்சுன்னு என்ன பண்ணும், சாப்பிட்றோம், அப்படியே போடாது, சாப்பிடணும். ரெண்டாவது இங்கே என்ன பண்ணுது, அவரை அடித்து சாவடிச்சு போட்டுச்சு, சாப்பிடல, அதுவும் ஆச்சரியமா. ரெண்டாவது கழுதை பக்கத்தில் நிற்கிது, கழுதையை ஏதாவது சிங்கம் செஞ்சுதா, ஒன்றும் செய்யலை. பசி இருந்தால் ரெண்டையும் அடித்து சாப்பிட்ருக்கணும், கழுதையை ஒன்றும் பண்ணல, இவரையும் அடித்து போட்டு அப்படியே போயிடுச்சு. இதுவே என்னது ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமாக இருக்கிறது. இதை கேள்விப்பட்ட அந்த தேவ மனுஷன் சொன்ன அவர் என்ன சொல்லி வாசிப்போம். 26வது வசனத்தை அவர் என்ன சொல்றாரு, ஆமா, இங்க என்ன சொல்றாரு, கடைசியில் என்ன செய்யறாரு, அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன சொல்றாரு, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். இவர் தான் கூப்பிட்டுட்டு கடைசியில் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய வார்த்தை மீறின தேவ மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டாரு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்யறாரு, மாத்திறாரு. இப்போ நாமளும் வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம். தேவன் வேதாகமத்தின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை நம்ம முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்கள் இப்படி சொன்னார்கள் சொல்லிட்டு, இல்லை தேவன் தான் இப்படி சொன்னார் சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னால் தேவன் சொல்லாத காரியத்தை தேவன் சொன்னார் சொல்லிட்டு நம்ம அதை நம்பி அதை நம்ம ஆராயாமல் சிந்திக்காமல், எப்படி இந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார், சிந்திக்காமல் தேவன் தான் சொன்னதை நம்பி போனால் அதோட விளைவு எப்படி இருந்தது, கடைசியில் அதை போல் அவர் அழிந்து போனார். அது போல் ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்,
தேவனுக்கு கீழ்ப்படியதனால் வர ஆசீர்வாதங்களை பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் வர ஆசீர்வாதங்களும் சம்பவங்களை நம்ம வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். இப்போது நாம் இந்த ஒரு 7 காரியத்தை பார்த்து முடித்துக்கொள்வோம். அது என்ன காரியம்னா 7 காரியம் தேவனுக்கு கீழ்ப்படியதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம். முதல் காரியம், நான் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவனுடைய அன்பை பெறுகிறோம். நாம் அன்பு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அன்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவை பரியந்தம் என்ன பண்ண தன்னை தாழ்த்தினார். என்ன செய்தார்? அவர் பிதாவின் வார்த்தையின்படி என்ன செய்தார்? சித்தத்தின்படி அவர் என்ன செய்தார்? தன்னை சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதுக்கு முக்கியமான நோக்கம் என்னது? அவர் அன்பு தான். பிதாவின் மேலத்தில் வைத்தோம்னா நம்ம ஒவ்வொருவரின் மேல் வைத்த அன்பு தான் அதற்கு முக்கியம். வசனம் எடுத்து வாசிப்போம். அதுக்கு உதாரணமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 15 வசனம். யோவான் 14:15. ஆமாம், ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். என்னை நேசிச்ச என்ன செய்ய? நீ என் கற்பனைகளை கைக்கொள், அவ்வளோதான். அப்போ நம்ம தேவனை நேசிக்கிறோன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோட கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, அவருக்கு கீழ்ப்படிந்தோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளோட உடலை என்ன பண்ணப்படக்கூடாது? இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா தேவன் வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவர் வேண்டாம் என்று சொன்ன பொருளையெல்லாம் நம்ம தீட்டுப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இதுக்கு பார்ப்போம். ரோமர் 12:1. அப்ப என்னது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சரீரங்களை நம்ம பாவத்தில் இருந்தும் இச்சையில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்மளோட உடலை நம்ம பாதுகாத்தது என்னது? நமக்கு ஆசீர்வாதம். நம்ம உடலில் பல விதமான காரியங்கள், கெட்ட காரியங்கள், அதாவது இன்னும் நோய் நொடியதன் அணுகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம நன்மைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்களையும் அவர் தருகிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 19:5. என்ன சொல்றாரு? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது என் வாக்கை உள்ளபடி கேட்டு. எப்படி? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, என் வார்த்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீராக. அதில் மாற்றம் எதிர்க்கூடாது. எப்படி சொன்னாரோ அப்படியே நம்ம முழுமையாக கேட்டு நடக்கும்போது என்னது? ஜனங்களும் அவருடைய சொந்த சம்பத்தை, ஆமாம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். அவர் நம்ம தகப்பனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய ஜனமாக நம்ம இருப்போம். அப்போ தான் எப்போ நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் தான் நம்ம அவருடைய ஜனமாக இருக்க முடியும். நம்ம அடுத்ததாக 4வது காரியம் என்னது? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன செய்கிறோம்? அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவரை நாம் நம்புகிறோம். அவரை நம்ம விசுவாசிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 3, 4, 5 வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம். ஆமா, இங்க என்னது? நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போன என்ன? அது அவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்லிட்டு வேதாகம் சொல்லுது.
அவருடைய கற்பனை 3வது வசனம் சொல்ல அவருடைய கற்பனைகளை கை கொண்டா நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். 4வது வசனம் சொல்லுது நான் வந்து அவருடைய அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கற்பனை கை கொள்ளாமல் போனோம்னா நம்ம பொய் சொல்லுகிறவராக இருக்கிறோம். 5வது வசனம் வாசிப்போம். அதுலேயே வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பது அதனாலே அறிந்திருக்கிறோம். நம்ம வந்து என்ன செய்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம எப்படி அறிந்துக்க முடியும்? ஒரு நபர், நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க, ஒரு நபர் தேவனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் தேவனுக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடன் இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கற்பனைகளுக்கு அவருக்கு முழுமையாக எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடப்பது மூலமாக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்த காரியம் 5வது என்னது? கீழ்ப்படிதல். என்னது கீழ்ப்படிதல்? என்னது? பலி காணிக்கையோட மேலானதுன்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. 5வது காரியம் 1 சாமுவேல், அதான் நம்ம எடுத்து வாசிச்சோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அப்போ நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு காணிக்கையிலையும் என்ன செய்ய முடியாது, பலியிலையும் நம்ம செலுத்துவதனால தேவனுக்கு வந்து நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியுமா? அதோட முக்கியமான என்ன, தேவனுக்கு என்னத்துக்கு விரும்புகிறார்? கீழ்ப்படிதலை விரும்புகிறார். வசனம் கூட இருக்குது, பார்ப்போம். அடுத்தது 6வது காரியம், அந்த கீழ்ப்படியாத தன்மை எதில் கொண்டு போய் விடும் சொல்லிட்டு பார்க்குறோம். கீழ்ப்படியாமல் தன்மை எதில் கொண்டு போய் விடுது? பாவத்திலும் மரணத்திலும் கொண்டு போய் விடும். அதுக்கு வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா, உதாரணம் ஆதாம் ஏவாள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? தேவன் வந்து புறக்கணித்த அந்த கனியை என்ன செய்தார்? அவள் உண்டது நிமித்தம் என்ன ஆச்சு அவருக்கு? பாவம் அவளுக்கு மட்டும் இல்லை, பாவத்தில் அவர்கள் விழுந்து மட்டும் இந்த உலகம் பாவத்தில் தள்ளப்பட்டது. அதன் நிமித்தம் என்னது? மரணம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. நாமும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஆனால் இந்த உலகத்தில் வேணா உடனே அவர்கள் வந்து என்ன செய்யாமல் இருக்கலாம், இது மரணத்தை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்யப்படாது? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழுந்த போது மட்டும் இல்லாமல் பாவத்தில் விழுந்து நித்திய மரணத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? பங்கு கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். அப்போ வந்து கீழ்ப்படியாத தன்மை இதில் கொண்டு போய் விடுது, பாவத்திலும் மரணத்திலும் கொண்டு போய் விடுவதாக இருக்கிறது. நம்ம மறந்து விடக்கூடாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவங்களாக்கப்பட்டது போல ஒருவருக்கு கீழ்ப்படியாலே அநேகர் கீழ்ப்படியார்கள். ஆமாம், அங்கே என்ன பார்க்குறோம்? ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்கிறோம்? நம்ம அனைவரும் ரட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன சார், அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் என்ன செய்கிறார்? அவர் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக என்ன செய்தார்? நமக்காக அவர் ரத்த சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இப்போ நாமளும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி 7வது, கீழ்ப்படிதல் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை நம்மளும் என்ன செய்கிறோம்? நம்ம மாறுகிறது. கொஞ்சம் கீழ்ப்படிதல் நிமித்தம் மாறுகிறது. ஏனென்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ரொம்ப உடனே ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வகையில் நம்ம வளர வேண்டும். ஞானம் முழுக்க எடுக்கிறோம், சிறு குழந்தையாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆவிக்குரிய வகையில் நம்ம வளர்ந்து வருகிறோம். அப்போ நம்ம அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கீழ்ப்படிந்து நடந்து முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? என்னது? அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கை மாறி பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட வாழ்க்கை மாறுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம்.
பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு போயிட்டு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். என்ன சார், பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார், நமக்கு போதிக்கிறார். என்னது கர்த்தர் சொல்கிறதாவது பிரயோஜனமானமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் அப்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்குது எப்படி இருக்குது, சமாதானம் நம்மளுக்கு கிடைக்குது. பயம் இருக்காது நம்ம மனதில். என்ன பண்ணாது, ஒரு பயம், ஐயோ ஒரு பயம் சில பேர்கிட்ட இருக்காது, பயம் இருக்காது. சமாதானம் நதியை போல இருக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 7 காரியங்களை பார்த்தோம். இப்போ இந்த 7 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளை என்ன பண்ண வேண்டும், நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் எப்படி கீழ்ப்படிய வேண்டியதுமாக இருக்குது, தேவன் சொன்னது போல நம்ம முழுமையாக கீழ்ப்படிது அவசியமாக இருக்குது. நம்மளை சிந்தனைக்கு தோன்றுவது போல நம்மளுக்கு இது நல்லதுன்னு சொல்லிப்படுது, நம்மளுக்கு இது இப்படி இருந்தால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையாக கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு இன்னும் அதுக்கு பார்க்க போனோம்னா ஓய்வு நாளை எடுத்துக்கொள்ளலாம். ஓய்வு நாள் என்ன செய்கிறார்கள், தேவன் சொன்னது சனிக்கிழமை அது சரி சொன்னாங்க. என்ன நடக்குது இந்த உலகத்தில், நிறைய சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போல் என்ன செய்கிறாங்க, அதை ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. அவர் எப்படி சொன்னாரோ அதே போல கீழ்ப்படி வேண்டும். ஏன்னா இந்த பார்த்தோம், இந்த ஆடு மாடை என்ன செய்யக்கூடாது, சவுல் என்ன செய்யறாரு, சாவடிக்குன்னு சொன்னார், அவர் சாவடிக்காமல் இருந்தார். இன்னும் பல காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் தான் சொன்னால் சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷன் இடத்துல இன்னொருத்தர் சொல்லும்போது என்ன சார் அதை நம்பி போனார், அதை நிமித்தம் என்னாச்சுன்னு பார்த்தோம் நம்ம. அப்போ நாமளும் தேவன் எச்சரிப்புன்றதை நம்மளுக்கு வேதத்தின் மூலயமா கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன பண்ணணும், கேட்டு எப்படி சொல்லப்பட்டதோ அதே போல் நம்ம நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னார்கள் சொல்கிறதுக்கு நம்ம சாக்கு சொல்ல இடம் இல்லை. வேதாகமத்தை எடுத்து ஆராய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னும் அதற்கு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் காயின் ஆபேல் எடுத்துக்கலாம். காயின் ஆபேல் என்ன செய்கிறார்கள், 2 பேரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களா இல்லையா, பலியிட்டார்கள் இல்லையா, கீழ்ப்படிந்து நடந்தா இல்லையா, 2 பேரும் நடந்தாங்க தான். காயினும் பலியிட்டார், ஆபேலும் பலியிட்டார். ஆபேல் என்ன செய்தார், தேவன் சொன்னபடி அவர் பலியிட்டார். காயின் என்ன செய்தார், தன் மனதில் தோன்றினபடி தன் இஷ்டப்படி தனக்கு தகுந்தப்பர் அவன் பலியிட்டான். அப்போ அவனுடைய யாரோட பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அதே போல நாமும் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் சொன்னதுபடி ஒரு வார்த்தையும் மாறாமல் நம்ம முழுமையாக கீழ்ப்படிந்து அவர் சொல்வது நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதல் இல்லைனா தேவனுக்கு பிரியமாக நடப்பது கூடாத காரியம் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்பது, நான் இன்றையிலேருந்து நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லிட்டு உடனே நம்மளால் மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது தேவனிடத்தில் நெருங்கி கீழ்ப்படிஞ்சு நடப்பது அவசியமாக இருக்குது. நம்ம இன்னை வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன 2 கேள்வி நம்ம வைத்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி நம்ம வைத்து பாராய்ந்து நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து இல்லை என்றால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம்னா தேவனை நெருங்கி அவருக்கு முற்று முழுமையாக நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அன்போடு அவர் கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா ஈஜியோயிட் அம்மையார் என்ன எழுதுறாங்கன்னா, கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் கனி. நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொன்னோம்னா என்ன பண்ணுது, அது கீழ்ப்படிதல் மூலயமா காட்டினது என்னது, அது கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்தின் கனின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கீழ்ப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியுமா, நுழைய முடியாது. ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர்கள் மீறி நடந்த நிமித்தம் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், தள்ளிவிடப்பட்டார்கள். இப்போ நாமளும் நீங்கள் என்ன ஆசைப்படுறோம், நம்ம பரலோகத்துக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே நுழையணும்னா திரும்ப அந்த கீழ்ப்படியாத தன்மை இருந்ததுன்னா உள்ளே நுழைய முடியுமா, நுழையாது. நம்மளும் முழுமையாக கீழ்ப்படிந்து நடந்தால் தான் அவர் எப்படி நாமளும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும். இல்லைனா நாமளும் என்ன பண்ண முடியும், பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளப்படுவோம். அப்போ நம்ம இன்றையிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒவ்வொருத்தரும் நானும் சரி நீங்களும் சரி முடிவெடுத்து எனக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி ஏனென்றால் வசனம் போட்டிருக்குது, அவருக்கு என்று கீழ்ப்படிந்து நடக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் சில ஆடுகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஆடுகள் என்ன செய்யுமா, அவருடைய சத்தத்தை கேட்கும். நம்ம எல்லாருக்கும் போய் சத்தியத்தை சொல்லலாம், ஆனால் அவரோட ஆடுகள் என்ன செய்யுது, அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு முழுமையாக கீழ்ப்படியும், அவருடைய வாக்கு தத்தங்களையும் நம்பும், அவருடைய 2ஆம் வருகையையும் நம்பி என்ன பண்ணும், அவரை பின் சென்று அவரை சொந்த இரட்சகராக
ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த நாள் என்ன என்னோட விருப்பம் என்னன்னா, இது தேவ செய்தி கேட்டுக்கின்ற சகோதர சகோதரிகளை நம்ம ஒவ்வொரு என்ன செய்யணும், நம்ம அவருக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து வர அன்பின் நிமித்தமாக முழுமையாக கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய முத்திரையை தரித்தவர்களாக அவருக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இந்த நாளின் ஒரு ஜபமாய் இருக்கிறது. ஆமென்.